ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரெக்னென்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி டிப்ஸில் பேசிக்கான நெசசிட்டிஸ், அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பிளான் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ஒயிட் சுகர், மைதா இது ரெண்டையும் கண்டிப்பாக டோட்டலாக கட் பண்ணிடணும். இது ரெண்டும் உங்கள் கிச்சனில் தயவு செஞ்சு எடுத்து தூக்கி வெளியே போட்டுருங்க, ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் கட் பண்ண வேண்டியது என்னென்னா, டீ, காஃபி இது ரெண்டையும் நீங்கள் டோட்டலாக கட் பண்ணணும். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே இது நீங்கள் கட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் அது வந்து உங்களோட ஓவரி அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து பேசிக் ஃபுட் டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், டேட்ஸு, அதுக்கப்புறம் உலர் திராட்சை, அதாவது கருப்பு திராட்சை இருக்கல்லவா அது, அண்ணன் உங்களால் முடிஞ்ச வால்நட், பிஸ்தா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து காய்கறிகளில் கண்டிப்பாக பீட்ரூட், கேரட், ப்ரோக்கோலி இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்ஸ் வந்து போத் ஓவரியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் ஸ்பெர்மோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வந்து ப்ரெக்னென்சி டிப்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிறதுக்கு மறக்காம நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டிப்ஸ் வந்து நான் நிறைய நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன்.